மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு மோட்டோ லாக் ஓகேங்களா. இது ஃபுட்டேஜ் எப்போ எடுத்தோன்னா ஒரு 3 வீக் லிட்டராக நம்ம ரெயின் இருக்கும்போது எடுத்த ஃபுட்டேஜ் தான் இது. அதையாண்டா இப்போ அப்லோட் பண்ணுற அப்படிலாம் யோசிக்கிறீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இப்போ லென்த் வீடியோ ஒன்று போட்டேன். சரி இருந்தாலும் இதையும் நம்ம லைட்டாக எடிட்டிங் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிடலாம், அப்லோட் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். இது ரூட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எப்படி சொல்கிறதுனா ரூட் வந்து நம்ம பட்டாபிராம் தான் நினைக்கிறேன். பட்டாபிராம் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பட்டாபிராமி தான் வந்து போக போகிறோம் ஓகேங்களா. அந்த ரூட் வழியாக தான் நம்ம போக போகிறோம். மேக்ஸிமம் வந்து பட்டாபிராமிலேருந்து யாருனா வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம நேரில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க ஆட்கள் தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அதனால் ஜஸ்ட்டு இது ஒரு ட்ரைன்றதை விட நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதில்லை, அதனால் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புளை பார்க்குறது இது பண்ணுறது தான் அதில் ஒரு சர்டிஃபிகேஷனை தவிர மற்றபடி நம்ம வந்து இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்றதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் மேக்ஸிமம் நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நான் உங்களுக்கு சஜஷன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் தான் இருக்குது சரிங்களா. அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், பார்க்கலாம். கரெக்டாக இப்போ நம்ம அந்த அந்த புது பிரிட்ஜு கட்டினாங்கல்ல பட்டாபிராம், அந்த பிரிட்ஜில் தான் இப்போ நம்ம வந்து அதில் மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம நிமிலிச்சர் ரவுண்டனாக போயிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் காந்தி சிலை போவோம் ஓகேங்களா. அதுக்குள்ளே அந்த ஃபுட்டேஜ் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். காந்தி சிலை போயிட்டு இதுக்குள்ளே கிளிப்பிங் கட் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த கோப்ராவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அது வந்து கிளிப்பிங் வந்து இதாகுது ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ஐடி கம்பெனி இருக்கும், மற்றபடி இந்த சைடு வேறு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வியூ பாயிண்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எப்படின்னா கொஞ்சம் வந்து ஆங்கிள் ஓரளவுக்கு தெரியுது, அதுக்கப்புறம் டவுன் ஆகுது. கரெக்டாக இல்லாதால் அப்படி இருக்கா இல்லையான்றது நமக்கு கரெக்டாக தெரியல ஓகேங்களா. அதனால் நம்ம எதையுமே எக்ஸ்பிளேஷனும் பண்ண முடியல. இல்லைன்னா நம்ம வந்து கரெக்டாக என்ன இதுன்றதை நம்ம சொல்லலாம்ல. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிட்ஜி போட்டதுலேருந்து அந்த கீழே கொஞ்சம் டிராஃபிக்கில் நிற்காமல் போகிறது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்குன்றத விட எவ்வளோ பெஸ்ட். ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க இது பண்ணுறவங்களாம் கொஞ்சம் எவ்வளோ இந்த பிரிட்ஜால் வந்து ஓவர் பிரிட்ஜால் கொஞ்சம் எல்லாமே நல்லாவே கொஞ்சம் இருந்துகிட்ருக்காங்க ஓகேங்களா. அதனால் அது கொஞ்சம் நல்லா இருக்குது நமக்கு. அதனால் அது ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. மேக்ஸிமம் நிமிலிச்சேரி ரவுண்டெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க சப்போஸ் பார்க்கலன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன இதுன்றதை சொல்லுங்கள் சரிங்களா. கூடி சீக்கிரம் வெயிட் பண்ணுங்கள். நீ இப்படியே எதனா பண்ணிகிட்ருப்பியாடா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம ட்ராவல் போகும்போது இதை விட கிளாரிட்டியாக இதை விட பக்காவாக நம்ம வந்து லேக் வந்து எடுப்போம் சரிங்களா. அதனால் டெஃபினெட்லி வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான டைமும் வந்து இருக்குது. அதுக்கான நாள் வரும்போது டெஃபினெட்லி அதையும் ஃபுட்டேஜ் எடுத்து நான் என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் நம்ம ரவுண்டானா கிட்ட வரப்போகிறோம்னு நினைக்கிறேன். நிமிலிச்சேரி ரவுண்டானா ஆமாம். இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக ஷோ ஆகலை. ஒரு பக்கம் மேலே வருது, ஒரு பக்கம் கீழே வர்றதால நமக்கு என்ன இதுன்றதை நமக்கு கரெக்டாக தெரியுதுங்களா. அதுதான் விஷயமே. மேக்ஸிமம் இந்த கேப்பில் எப்போனா இது ஃபுட்டேஜ் கொஸ்டினாக உள்ளே போனேன், இல்லை நான் அது கூட போயிருக்க மாட்டேன். சரி கொஞ்சம் எதனா கிடைக்கும், ஃபுட்டேஜ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படின்றதுக்கோசம் தான் இது உள்ளே நம்ம வந்து உள்ளே வந்தது. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது. எப்படி சொல்கிறது, கண்டினியூஸாக நம்ம பேசுகிறோம்ல, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. மேக்ஸிமம் நம்ம நெக்ஸ்ட் டைம் மைக் இருந்துச்சுன்னா மைக்லேயே நான் உங்களுக்கு இது பண்ணிட்டு நாய்ஸை மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். ரவுண்டனா தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரவுண்டனா தாண்டியாச்சு. இது ஏன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இந்த வீடியோ. இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு இது வரையும் போவோமா கரெக்டாக. காந்தி சிலை வரையும் கொஞ்சம் டவுட்டு தான் நினைக்கிறேன். இன்னும் 1 நிமிட் இருக்குது. காந்தி சிலை வரையும் ஃபுட்டேஜ் வருமானு தெரியலையே. அந்த பக்கம் போனால் தான் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம், அவ்வளோ தூரம் போகுமான்றது தெரியல. பட்டு ஏதோ கொடுத்துருக்கேன் வாய்ஸ் ஓவர். எதாக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எதனா பண்ண முடியும். மேக்ஸிமம் ஆங்கிள் வந்து கரெக்டாக வரல நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதையும் எனக்கு சொன்னீங்கன்னா நான் அடுத்த ஃபுட்டேஜில் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் 4-5 கிளிப்பிங் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் நம்ம எரேஸ் பண்ணிடலாமா இல்லை நம்ம அப்லோட் பண்ணலாமான்றது நீங்கள் சொல்கிற கமெண்ட் செக்ஷன் தான் எனக்கு தெரியும் ஓகேங்களா. அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எதனா டவுட்னா எனக்கு வந்து இது பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். என்னோடய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எல்லோருக்கும் போய் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகேங்களா. அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் இது வரையும் வந்திருக்கோம் நம்ம கரெக்டாக திருண்டு ஒரு இந்திரா டிரைவிங் ஸ்கூலா இல்லை ஜெயா ஸ்கூல் கிட்ட வரையும் வந்திருக்கோம். பார்க்கலாம். எல்லாருக்கும் பை.